கோவில் சிலைகள் பால்படுத்தப்பட்டதாக ஆய்வு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கிபி 1063ஆம் ஆண்டு காஞ்சியை ஆட்சி செய்ததாக கூறப்படும் வீர சோழன் என்னும் மன்னன் புத்த மதத்தில் நாட்டம் கொண்டதால் பல வைணவ தலங்கள் அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த வரதராஜ பெருமாள் கோவில் நிர்வாகத்தினர் அத்திவரதரின் மூலவர் சிலையை அனந்தசரஸ் என அழைக்கப்படும் கோவில் குளத்துக்குள் பாதுகாப்பாக வைத்ததாகவும் உற்சவர் சிலையை திருச்சி அருகே உள்ள உடையார்பாளையத்துக்கு அனுப்பி வைத்ததாகவும் சான்றுகள் தெரிவிக்கின்றன. இந்த வரலாற்று தகவலுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சடகோப ராமானுஜரின் வாதம் ஒத்துப்போகிறது. கடந்த காலங்களில் திருட்டு பயம் காரணமாக அத்திவரதர் சிலை பூமிக்கடியில் வைக்கப்பட்டதாகவும் தற்போது அது தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அத்திவரதரை காண தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதாக குறிப்பிட்ட ராமானுஜ ஜீயர் திருப்பதியைப் போல் அத்திவரதர் உற்சவம் புகழ் வாய்ந்ததாக இருப்பதாக தெரிவித்தார். அதே வேளை